Hi friends, welcome to tutorials.com. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் நியூவாக ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ள பார்த்தீங்க அப்புறம் இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம், அதுக்கான ஃபார்மட்டிங் எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை இப்படி ஆட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுறது, பார்ட் 2ல் அதுக்கான ஃபார்மட்டிங் எப்படி கொடுத்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற நேம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான டெக்ஸ்ட் ஃபார்மட் நமக்கு வேணுங்கிற மாதிரி கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், கொடுத்துட்டு என்ன ஏதாவது ஒரு ஃபார்மட் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபார்மட் நான் டெக்ஸ்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டாக என்ன பண்ணுறேன், சைஸ் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். போல்டாக கொடுத்துக்கிறேன், இட்ட சாஞ்ச மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப் அப்படிங்கிற அலைன்மெண்ட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த பேராகிராஃப் அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போ நமக்கு இது இங்கே பாருங்கள், இந்த வீடியோஸ் அவைலபிள் ஒரு ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்போஸ் நமக்கு வேணுங்கிற மாதிரி கொடுத்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண நமக்கு அலைன் லெஃப்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வரும். அதே அலைன் சென்டர் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், சென்டராக வரும். ரைட் கொடுத்தா நமக்கு ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வியூ டிஸ்பிளே ஆகும். இன்னும் வேணுங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். அது ஜஸ்டிஃபை கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்டிஃபை வரும். அதை நமக்கு இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் நமக்கு சின்னதாக டைப் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு என்ன ஆகுது அப்போ நமக்கு ஒரு லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிடுது. அதே நமக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணியிருக்கோம் அப்போ நமக்கு ஈவனாக லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி காட்டும். இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜஸ்டிஃபைடு அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நமக்கு இந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் நமக்கு எந்த ஆங்கிளில் வரணும் அப்படின்னு கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணுற பாருங்கள், அலைன் டாப் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளேயே நமக்கு டாப் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்போ நமக்கு வியூ பண்ணி காட்டும். அது நமக்கு என்ன ஆகும், இங்கே அலைன் சென்டர் அண்ட் வெர்டிக்கலி கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், சென்டராகவும் இருக்கும் நமக்கு வெர்டிக்கலாகவும் இருக்கும். தென் அதே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன் கொடுத்து அலைன் பாட்டம் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணி காட்டும். நமக்கு ஹெட் நம்ம வேணுங்கிற மாதிரி கொடுத்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் எந்த மாதிரி கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான அலைன்மெண்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சென்டராக கொடுத்துக்கிறேன். இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்புறம் வேணுங்கிற கலர் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்புறம் ஒரு ப்ளூ கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் போல்டாக கொடுத்துட்டு இட்ட சாஞ்சமாக நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே லிஸ்ட்டு மாதிரி டைப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. லிஸ்ட் நமக்கு பார்த்தீங்க அப்புறம் டிஃபால்ட்டாக நமக்கு புல்லட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த புல்லட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் புல்லட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேணுங்கிற மாதிரி புல்லட் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேராகிராஃப் அப்படிங்கிற ஆப்ஷனில் கீழே இருக்கும் பாருங்கள், நமக்கு இங்கே புல்லட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி புல்லட் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், அந்த மாதிரி புல்லட் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்செர்ட் ஆகும். நமக்கு இங்கே இருக்கிற புல்லட் ஃபார்மேட் வேணும், நமக்கு மோர் புல்லட் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்மெட் இதுக்கு வேணுமோ அந்த மாதிரி நான் ஃபார்மெட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இங்கே ஏதாவது ஒரு ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார் மாதிரி இருக்குது இல்லைங்களா. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம செலக்ட் பண்ண மாதிரியான புல்லட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான டெக்ஸ்டிங் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன், போல்டாக கொடுத்துக்கிறேன். கலரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கலர் கொடுத்து ஒரு பர்பிள் கலர் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறது செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் சேம் அதே போல் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வீடியோஸ் அவைலபிள்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட்டிங் இதுக்கான ஃபார்மேட் நான் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கான ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு எங்களுக்கு பெருசு பண்ணிக்கலாம். இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் க்ரீன் கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு செலக்ட் பண்ணிவிட்டு போல்டாக கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்போ ஃபஸ்ட் நம்ம புல்லட் ஆப்ஷன் கொடுத்து செட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்போ நமக்கு இதுக்கான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நம்பரிங் 1 2 3ல் ஏபிசி ரோமன் லெட்டர் இந்த மாதிரி வேணால் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்புறம் இங்கே பக்கத்தில் பாருங்கள் நம்பரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்பரிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு 1 2 3 இருக்கும். அதே பாருங்கள் நமக்கு ஏபிசிடி கேப்ஸ் அண்ட் ஸ்மால்ஸ் இருக்கும், ஒரு ரோமன் லெட்டர் கேப்ஸ் அண்ட் ஸ்மால்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போய்ட்டு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம கிளிக் பண்ண மாதிரி நமக்கு நம்பரிங் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகிருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபார்மேட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். போல்டாக கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் நமக்கு வேணுங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண பாருங்கள், மோர் ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்க மோர் ஆப்ஷன்ஸில் இந்த கஸ்டம் சொல்லி கொடுத்துக்கோங்க. நம்பரிங்கில் உங்களுக்கு எந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்பரையும் நமக்கு ஆப்ஷன்ஸ் வரணும், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்போ நமக்கு டிஃபால்ட்டாக அங்கே நமக்கு ஏபிசிடி ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 1 2 3. இப்போ 1 2 3 அப்படிங்கிற ஃபார்மேட் நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கலரில் வருமோ அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ரீன் கலர் இருந்தாலும் சேம் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு க்ரீன் கலரே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இங்கே எல்லோ க்ரீன் கொடுத்துருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன ஆகும், சேம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டும் ஒரே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செட்டாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதே போல் நம்பரிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே போல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்போ நமக்கு இங்கே இருக்கிற ஃபார்மேட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் வேணுங்கிற மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட் கொடுத்துக்கோங்க. டைம் நியூஸ் ஹோம் நான் கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். போல்டாக வேணும் அப்படின்னா போல்டாக கொடுத்துக்கலாம். இட்டலிக்னா இட்டலிக் ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு ஏதோ ஒரு கலர் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே டெக்ஸ்ட் ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற நம்ம இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா புல்லட் ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே மோர் ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க, கிராஃபிக் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்புறம் ஏதோ ஒரு கலர் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலரில் போய்ட்டு இங்கே ஏதோ ஒரு ப்ளூ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கலர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த உங்களுக்கு புல்லட் வேணுங்கிற மாதிரி புல்லட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுங்க. நமக்கு அந்த மாதிரி புல்லட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான ஃபாண்ட் கலர் கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போல்டாக கொடுத்துக்கிறேன். தென் ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வேணுங்கிற மாதிரி ஃபாண்ட்டை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கான ஸ்பேசிங் எனக்கு ஒவ்வொரு லைனுக்கான ஸ்பேஸ் நமக்கு எந்த அளவுக்கு வரணும். இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் ஸ்பேசிங் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், எனக்கு அந்த ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடி நமக்கு பின்னாடியும் பார்த்தீங்க அப்போ நமக்கு ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆகும். அதே டிகிரிஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஸ்பேசிங் கொடுத்தா நமக்கு ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடி ஸ்பேஸ் நமக்கு ஆட் ஆகும். அதே டிகிரி ஸ்பேசிங் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ஸ்பேசிங் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சி வரும். இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் அப்போ நம்ம டைப் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஸ்பேசிங் அப்படிங்கிற ஆப்ஷன். அது இந்த இன்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்பேசிங் நமக்கு லெஃப்ட்லேருந்து எந்த அளவுக்கு தள்ளி வரணுமோ கொடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஆகும், அந்த கொடுக்கூட நமக்கு அதாங்க புல்லட் ஸ்டைல் பார்த்தீங்க அப்போ நமக்கு சின்னதாகிட்டே வரும். இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தள்ளி வர மாதிரி கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன்டென்ட், இது டிக்ரீஸ் இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸிங் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பேராஃப் மாதிரி டைப் பண்ணியிருக்கோம், அப்போ எனக்கு ஒவ்வொரு பேராவுக்கும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் என்ன கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பிஃபோர் பேரா கொடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸிங்லாம் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேராஃப்கான ஸ்பேஸிங் இது. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த தேங்க்யூங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் நமக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்போ இந்த சைஸ் கொடுத்து அலைன் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு என்ன பண்ணல வேணுங்கிற மாதிரி ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். தென் நான் போல்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இட்டலிக் ஆப்ஷன், கலர்ஸ் பார்த்தீங்க அப்போ ஏதோ ஒரு கலர் ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கொடுத்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கும் ஆப்ஷன்ஸ் நமக்கு செட்டாக இருக்கும். நமக்கு என்ன பண்ணுற ஷேடோ எஃபெக்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இது எப்படி நமக்கு வந்து ஸ்லைடு ஷோ பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்லைடு ஷோக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற டூலில் நமக்கு ஆப்ஷன் இருக்கும் ஸ்லைடு ஷோ. இதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா F5. நமக்கு இதையும் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடு ஷோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் நமக்கு இந்த ஸ்லைட்லேயே பாருங்கள் கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் வருது இல்லைங்களா. நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஸ்லைடு ஷோ அப்படின்னு இருக்குது. இது கொடுத்தாலும் நமக்கு என்ன ஆகும், ஸ்லைடு ஷோ ஆகும். இது ரெண்டாவது ஃபார்மேட். அப்படி இல்லை அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் ஸ்லைடு ஷோன்னு ஒரு மெனுவே இருக்கும். இதில் போய் நமக்கு ஸ்லைடு ஷோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் கீ F5. இப்போ கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், நம்ம கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்லைடாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வியூ ஆகிட்டு வரும். அகைன் நான் கிளிக் பண்ணுறேன், செகண்ட் ஸ்லைடு ஓப்பன் ஆகும். நம்ம நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குமோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். www.tutorjoes.com வெப்சைட் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கூட உங்களுக்கு எல்லா அட்வான்ஸ் கோர்ஸ்க்கான உங்களுக்கு வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக நீங்கள் ஆன்லைனில் படிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வீடியோவில் நியூமாக ஒரு ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபார்மேட்டிங் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.